பூண்டுக்குட்டி நேத்து நம்ம 2 பேரும் அம் தில் தே சுக்கே சனம்னு ஒரு படத்துக்கு போனோம்ல. அதுல உனக்கு எது பிடிச்ச சீன்? அதுல ஹீரோயினிய பாம்பு கடிச்சதும் ஹீரோ வந்து விஷம் எடுப்பார்ல, அதுதான் எனக்கு பிடிச்சது. எப்ப பார்த்தாலும் விஷக்கடி நோசக்கடி நிக்குது. அதுலயே வரப்ப போடி அங்க சார். யார் அது? பேஷண்ட். வாப்பா வாங்க. என்ன ஆச்சுங்க சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. அதையும் போர்டுல எழுதல. அது பையன் எழுதுறதுக்கு மறந்துட்டான். இல்ல அவ்வளவு பெரிய படிப்பு எழுதுறதுக்கு இடம் இல்ல. இது நியாயம். ஆமா, ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 50. அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க? ஆபரேஷன் தேட்டருக்கு. இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளம்பிட்டு இருக்கேன். அந்த பணம் இல்ல டெட் ஆயிடு. வாயத்திரங்க டப்புனு வேலையை முடிப்போம். தேட்டர்ல வச்சு ஆபரேஷன் பண்ணலாம் அந்த காலங்க. இன்னைக்குதா என்னையா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்க ஆரம்பிச்சானே ஆளு. என்னங்க சைட்டா இறக்குறீங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அத ஃபாலோ பண்றது நான் மட்டும் தான். தலை டேபிள்ல வைங்க. வையா ஒரு டாக்டர் சொன்னா ஃபாலோ பண்றது இல்ல. கத்தாத நான் பயந்துருவேன். அம்மா இருக்காங்களா? இல்லையே. அந்த அம்மா இங்க கூப்பிடுற. இந்த விஷப்பல்ல மட்டும் இன்னும் 2 நாளைக்கு உன் வாய்க்குள்ள இருந்திருந்தா அது குடும்பம் நடத்தி குஞ்சு பொரிச்சு உன் வாய் பூச்சி பண்ணி ஆயிருக்கும். பீசடு 100 ரூபா சில்லற இருக்காது. வேணுங்க, அதை வச்சுதான் நான் பஸ்ல கும்பிடி போனி போறேன். அவ்வளவு தூரத்துக்கு போணுமா? இங்க வாய் திறக்க. கண்ணை மூடுங்க. வாய்க்கு கண்ணுக்கு என்னங்க சம்பந்தம்? கண்ணு திறந்திருக்கனால வாய் இருட்டா இருக்கு. நீ கண்ணை மூடிட்டு அதோட வெளிச்சம் உள்ள அடிக்க நான் எல்லா விஷயத்தையும் அலசி பாப்பேன். மூடியா? மூடு. கண்ணை மூடு. சொல்லு. பாடு அப்படியே. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. தோற எதுக்கு? உள்ள ஒரு பிசிறு இருக்கியா? அதை எடுத்தா தானே நீ பொழப்ப. அது நாக்கு. அத ஏயா குறுக்க வர? அத ஓரக்கட்டு. பட புடிக்க. நல்ல பல்ல ஏயா புடுங்கன? சில்லற இல்லையா? அட பாவி, சில்லற எடுத்துக்க வேண்டி நல்ல பல்ல புடுங்குறியா? நீ டேட்டா. நான் சொன்னேன் அவன்ட்ட. அடே நல்ல வேளை நான் 1000 ரூபாய் தாரா கொண்டாடல. அப்படி கொண்டாந்துருந்தா சில்லற இல்லன்னு என் மொத்த பல்லையும் புடிக்க என்ன பொக்க வாய் ஆக்கிருப்பியே. இருடா உன்னை வச்சுக்கிறேன். குடுறா அந்த பல்ல, நான் போற வழியில கட்டிக்கிறேன். இந்தா ஒரு நல்ல பல்லு. போ வெளியே வாடா, உன்னை வச்சுக்கிறேன். ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா? சில்லற இல்லைன்னு தானே பல்ல போடுங்க நம்ம. எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேகி வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேகியமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. ஓ முகர கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது தானே 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. வாய தர. லேகிய வைக்கிறப்ப வாங்கின வாச்சி. நர்ஸ் அந்த போலிபியா நடு. என்ன இந்த புதுக்குறாரு? ஏய் திரும்பி ஹீரோவா? லிட்டில் பேக். அங்க பாத்தியா எலும்புல ஊசி போறான். எவன் மாட்டானோ தெரியல. ஏன் அப்படி காட்டு பண்ணி மாதிரி கத்துற? குடிக்கும் போது மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. நான்சென்ஸ். இந்த மாத்திரையை பூரா ஒரே வேலையா போட்டு முடுங்கு. பிடி. ஒரே வேலை. ஆமா, பீஸ கட்டிட்டு போ. நெக்ஸ்ட். நமஸ்காரம் டாக்டர் காரு. காந்தாரா உட்காருங்க. என்ன செய்து உடம்புக்கு? ஒரே வயித்து வலிங்க. வயித்து வலியா? எவ்வளவு நாளா வலிக்குது? ரொம்ப நாளா வலிக்குது. ஐசி. இன்னைக்கு திருப்பதி போறயா? வலி ரொம்ப அதிகமாயி போச்சையா. அட ரொம்ப வலி எடுக்கும்போது திருப்பதி ஏன் போறீரு? இந்த வயித்து வலிக்காக தான் பெருமாள் கும்பிட்டு போறா. அதுதான் நேர்த்திக்கடனா? சரி ஒண்ணும் பயப்படாதீங்க. நல்லா செக் பண்ணிடுவோம். என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? பாத்தி என்ன ஹார்ட்ல குதிரை ஓடுற சத்தம் கேக்குது? வழக்கமா லேப்டாப் தான் கேட்கும். இது என்ன கடபக்குன்னு கேக்குது? எது பதட்டமா இருக்கியா? ஆமாய்யா, ஏதோ அவமானி பயமா இருக்கையா. இந்த சிகிச்சை மண்ண சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற? கண்ணை துற. இந்த கண்ணு. வாய போல. நாக்கு நைட்டு. என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது? சுருட்டியா உள்ள. அம்மாடி. சரி உனக்கு பிளட் எடுக்கணும். இப்ப எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? தெளிவா தாண்டா இருக்கு. நல்லா தானே இருக்கு. யூரின் டெஸ்ட் அது எடுத்துட்டியா? வருமானம் பூரா போயிரும் போல் இருக்க. இது நல்லா இருக்கையா. மோசன் டெஸ்ட்
அது ஒண்ணுதான் எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதின்னு டாக்டர் கேட்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஏப்ரல் நர்ஸ் நாளை கூட்டி போய் நல்ல மோஷன் ட்ரெஸ் எடுத்து கூட்டி வா. ஓகே சார். சார் அது இங்க எடுக்க வினதில்லை சார். நானே எடுத்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும். இல்லங்க சார். என்ன அது புளியோர புட்ட மாதிரி கொண்டாந்துருக்கு சார். நான் திருப்பதி போயிட்டு வரதுக்கு 20 நாள் ஆகும். நீ திடீர்னு இடம்ல கேட்டுச்சு நான் தர முடியாது. தர முடியாதா? ஆமா சார். அதனால மொத்தமா எடுத்து வந்துட்டேன். உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ ஏனுங்கிறது எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. கம்மி இருக்குதுன்னு குறை சொல்ல கூடாது. 10,000 செல்லுக்கு போன் பண்ணுங்க. நான் கொரியல் அனுப்புறேன். இப்ப பிரிக்கிற பாரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா ஆஸ்பத்திரி ஒரு 5-6 நாளைக்கு மூடுங்கடா. ஐயோ தூக்கி வீசிட்டாங்க. டாக்டர் பையனுடைய பல்ஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு? கொஞ்சம் பேடா தான் இருக்கு டாக்டர். ஐ சி பாய். இந்த பையனுக்கு பண்ண ஆபரேஷன் சக்சஸ் தானே? நீங்க கை வச்சாலே கிளீன் ஆயிருமே சார். தம்பி கொஞ்சம் எந்திரிச்சிருங்க. முடிதான் பாப்போம். ஏன் ராஜா கொஞ்சம் பேடா தான் இருக்கு. ஆமா தம்பி உங்களுக்கு சிறுங்குடலு பெருங்குடலு கிட்னி லிவர் அப்பண்டிஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அம்படி ஜாமான நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி வரவழைச்சிச்சு? ஏன் அடிக்கிற? பேஷண்ட பார்க்க வந்தவடா. பேஷண்ட பார்க்க வந்தவனா? நீ ஏன்டா இங்க வந்து படுத்த? வேலூர்ல இருந்து வந்த அசதியில பெட்டு காலியா இருக்கேன்னு படுத்தேன். உடனே ஒரு மயக்க ஊசிய போட்டு வயிற்று அறுத்து 6 கூறு ஆக்கிட்டியடா பாவி. என் வயிற்ற கணக்கு வாத்தியார் பாடம் நடத்துற போடு மாதிரி ஆக்கிட்டே. டேய் உன் மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ போட்டு உன்னையும் ஆஸ்பத்திரி எழுதி வாங்கல. எங்க அப்பா அப்புசாமிக்கு நான் பிறக்கலடா. இரு வச்சுக்கிறேன். பாரு மாப்பிள்ள மாரிமுத்து இவங்கிட்ட ஆபரேஷன் பண்ணாதடா. கூறு போட்டு கொண்டுருவாண்டா. கூறு போட்டு கொண்டுருவாண்டா. தம்பி அதிகமா கோவப்படாதீங்க தம்பி. அப்புறம் தையல் பிடித்து குடல் கொட்டிடும். இப்ப ரொம்ப உள்ள கோவப்படுறான். தொடர்ந்து இப்படியே நடக்குது.